வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா வெங்காய தோசை செய்ய போகிறோம். வெங்காய தோசை செய்கிறதுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தலை எடுத்திருக்கேன். ஒரு 8 வெங்காயம் சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வெங்காய தோசை செய்யலாம். வெங்காய தோசைக்கு நம்ம ரொம்ப மெல்லிசாக சுடக்கூடாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். தோசையை கனமாக எடுத்துக்குவோம். அது மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே அப்படியே தூவலாம். அதோட கொஞ்சம் பச்சை மிளகாயும் தூவிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்குவோம். திருகின தேங்காயும் தூவிக்கலாம். கேரட் இது மாதிரி இருந்தாலும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ அதோட நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதை சைடில் சேர்த்துக்கிறேன். அப்படியே தோசையை சுற்றி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வெந்துடும். இப்போ வெங்காய தோசையை நம்ம திருப்பி போடணும். ரொம்ப மெல்லிசாக சுடக்கூடாது, மெல்லிசாக சுட்டால் நல்லா இருக்காது. இப்போ அதோடு நம்ம அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கோம், அந்த பக்கட்டும் வேகிறக்காக மூடி வச்சுருக்கோம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னியோடு பரிமாறுவோம். நீங்களும் இதை காலையில் உங்கள் வீட்டில் டிஃபனுக்கு செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.